ஹலோ கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேற லெவலில் ஜாக்லின் அவர்களுக்கு வந்து என்ட்ரியும் சரி, அரங்க மதிர கைத்தட்டல்களும் சரி வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனால் இதை பண்ணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏவி போட்டே ஆகணும், ஏவி போடலாம் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில் சொல்லும் வகையில் இன்றைக்கான எபிசோட் வந்து ஆரம்பத்திலே வெறித்தனம் பண்ணிட்டாங்க. அதில் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே விஜய் சேதுபதி அவர்கள் பென்ஸில் வந்து வராப்பில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டியை தூக்கிட்டு வராப்பில் அந்த கோப்பையை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர வராரு. அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு ஜிக்ஜாக்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்து இருந்தது. எல்லாருக்கும் வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சது, கைத்தட்டல்கள்லாம் வந்து கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ளர என்ட்ரா ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லினை பற்றி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி ஜாக்லினை வர வச்சு தனியாக செப்ரேட்டாக மாசான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தாங்க. வெறித்தனமான என்ட்ரி. எல்லாரும் கை தட்டுறாங்க, கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கை தட்டிகிட்டே இருக்காங்க. வெறித்தனம் பண்ணிட்டாங்க ஜாக்லினுக்கு, செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பயண வீடியோக்கள் வந்து போட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி பயண வீடியோ போட்டு வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா அவ்வளோ ஒன்றும் கன்வேயபிளாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அவ்வளோதான். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபீல் ஆகிருக்கும், கண்ணீர் வரும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஜாக்லினுக்கு வந்து எடிட்டிங்லேயே ஏதோ ஒன்று அவசரமாக சரி ஓகே மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. சாங்ஸ் எல்லாம் கூட ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கனெக்டபிளாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் மாசான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாப்புல. ஜாக்லின், நீங்கள் வந்து இதை பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி நான் ஓடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மாசு அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதுக்கு ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஏகப்பட்ட பயம் சார், நம்ம வந்து இப்படியே சும்மா இருந்து ஃபினாலேவுக்கு வந்து போயிடலாமா, அங்கே போயிட்டு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லி பலவிதமான குழப்பங்கள் வந்து இருந்தது, பயமும் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அது எப்படியாவது உடைக்கணும்னு நினச்சேன், ஓடிட்டேன் சார், உடைச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் மக்கள் தான் சார் முக்கியம். ஏன்னா 15 வாரம் என்னை வந்து ஓட்டு போட்டு உள்ளர வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா, அப்போது மக்கள் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவங்க கேம் நல்லா விளையாடுறாங்க, அதனால ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க சார். அவங்களுக்காக நான் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது நான் பண்ணி விட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வெறித்தனமாக இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஆனந்தி அவர்கள் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. அதாவது அவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணுமா, இது நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும். ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மிடில் பெஞ்சு மிடில் கிளாஸு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தல, அப்படிலாம் கிடையாது. நீ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்ட. பிக் பாஸ் அவர்கள் அதை தான் சொல்லி அனுப்பிச்சாப்புல. ஸோ அதனால் வேறு லெவல் சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆனந்தி கிட்ட பர்சனலாக மீன்ஸ் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வந்து பேசும்போது ஆனந்தி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்கப்பா. அது என்ன தெரியுமா, நான் வந்து அப்பயே சொன்னேன் சார், அவள் பொட்டியை தூக்கிட்டு உள்ளே வந்தா பாருங்கள், அப்பயே நான் சொன்னேன், நீ வந்து ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் நீ எப்போ பொட்டியை தூக்கிட்டு உள்ளர வந்தியோ அப்பயே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லியிருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த பணப்பொட்டி தான் ஜாக்லினை வந்து உச்சத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சீரும் சிறப்பமாக ஜாக்லின் அவர்களுக்கு வந்து பண்ணி முடித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.